யூஸ்வலாக கிச்சன் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் தானே மேடம் காட்டுவாங்க. எங்கே இங்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க போல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இல்லைங்க. விளக்கு கடையில் வந்து வைகாசி விசாகம் வர்றதுனால ஒரு 10 நாள் கண்காட்சி நடக்குதுங்க. ஸோ அங்கே போய் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருகர் சிலை விதமாக சூப்பராக எல்லாமே வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கண்காட்சிக்காக வரவங்களும் வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வெறும்னே வாங்கலைனா கூட கண்காட்சி பார்க்குறது கூட இங்கே வரலாம். என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ அவங்க கடையிலே வந்து கண்காட்சியை வச்சுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் வெறும் முருகர் சிலை மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் டெக்காருக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய சிலைகள் அண்ட் வந்து நீங்கள் யாருக்காவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான சிலைகள் எல்லாமே பிராஸில் தாங்க. எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் பொண்ணுக்கு யாராவது கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான பித்தளை பூஜை பொருட்கள் அண்ட் வந்து பித்தளை சாமான்கள் இதெல்லாம் கூட இந்த ஷாப்பில் விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் முருகர் சிலை தான் பார்த்துட்ருக்கோம். வேலோடையே வந்திருக்கு இந்த சிலையில். இதனுடைய ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் வெயிட் பேஸில் தான் நிறைய பொருட்கள் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன பீஸ்லாம் வந்து பீஸ் ரேட்லையுமே இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வாங்குறதுக்கு வந்து அது சௌகரியமாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து எல்லா பொருளுக்குமே வந்து நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்கள் மொபைலில் உடனுக்குடனே வந்து சேரும். வீடியோவில் ஏதாவது ஒரு பார்ட் பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஷாப்பில் வந்து நம்ம போன வருஷம் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் சில வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைகள் இருந்தால் காட்டுங்க மேடம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இதை ஷோ பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் பாருங்கள், 360 ருபீஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ஒரு கிஃப்ட் எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் கூட நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து சுவாமி சிலைகள், ஆன்டிக் பீஸு, பிராஸில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் புது புது நியூ வெரைட்டிஸ் வால் டெக்கர் ஐட்டம்ஸு அண்ட் வந்து வீட்டிலே வந்து டெக்கார் பண்ணுற ஐட்டம்ஸ் கூட வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சூப்பரான ஒரு பித்தளை வேல் தான் பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து ஒரு முருகர் சிலை தான் பார்க்குறீங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மயில் வந்து எப்பொழுதுமே முருகர் சிலையில் வராது. கீழே இருக்க மாதிரி பின்னாடி இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து சைடில் வச்சு நல்லா நியூ வெரைட்டியாக அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. அந்த மைனூட் ஒர்க்ஸ் தான் அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மயிலுடைய முகம்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் கோயில் கான்செப்டில் தான் இந்த ஷாப்பையே வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் லைட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ வியூவர்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இந்த கடையில் இது மாதிரி ஷாப் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து இனிமேல் பார்க்குற வியூவர்ஸ் வாங்குறதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு 1/2 இன்ச் ஹைட்டு அளவுக்கு தாங்க அந்த சிலைகள் இருக்கும்.
ஆனால் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து ரொம்ப குட்டி குட்டி சுவாமி சிலைகள் தான். வேல்லாம் வந்து அவ்வளோ நிறைய இருந்ததுங்க. யாராவது இப்போ வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்தது. இப்போ பார்க்குறதுலாம் வந்து டாலர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் கூட குட்டி குட்டி டாலர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து முருகர் சிலை தான் பார்க்குறீங்க. முருகர் கண்காட்சின்றதுனால அவ்வளோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து தசாவதாரம் செட்டு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஆன்டிக் பீஸ்லையுமே இருக்குது, நார்மல் பிராஸ்லையுமே இருக்குது. ஐயப்ப பக்தர்களுக்கெலாம் ஒரு ஆசை இருக்கும். எங்கள் வீட்லேயும் ஒரு குட்டியாக வாங்கி இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சிவன் சிலை. இது வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனுஷன் சிலை மாதிரி இருக்கலாம். பட் வந்து இது சிவனுடைய அவதாரம் தான். சிவனுடைய சிலை தான் இப்படி வச்சுருக்காங்க. கோயம்புத்தூரில் நம்ம ஆதியோகி சிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நல்ல பெரிய பீஸுங்க. சின்ன பீஸ் இதை விட குட்டியாக கூட சின்ன பீஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட ஒரு கிரகப்பிரவேசம் உங்கள் ரிலேஷன்ஸில் யார் வீட்லையாவது வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்யூட்டாக ஒரு விநாயகர் வந்து ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டுருக்காரு. நல்ல சூப்பராக இருந்ததுங்க. வெயிட்டாக இருக்குது அந்த விநாயகர் சிலை வந்து. லைட்லாம் கிடையாது, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. லைட் வெயிட் கிடையாது. மேலே பாருங்கள் மயில் சிலை. அவருடைய தம்பியோடைய வாகனம் மேலே உட்காந்துட்ருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டைப்பில் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஹோம் டெக்கார். நெக்ஸ்ட் வந்து தட்சிணாமூர்த்தி சிலை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ரேர் கலெக்ஷனுங்க. பிகாஸ் வந்து தட்சிணாமூர்த்தி சிலை நான் வந்து எந்த கடையிலும் அவ்வளோவா பார்த்ததில்ல. பார்த்துருந்தாலும் பித்தளையில் வந்து பார்க்குறது ரொம்ப ரேரு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா முனிவர்கள்லாம் அமர்ந்திருக்காங்க. இதனுடைய கான்செப்ட் என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து சிவாஜின்னு நினைக்கிறேன், வீர சிவாஜி அவங்களுடைய சிலை கூட வச்சுருக்காங்க பித்தளையில். ஸோ வந்து இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹோம் டெக்காருக்கெலாம் இந்த மாதிரி பீஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஆன்டிக் பீஸு. இப்போ பார்க்குறது வந்து நார்மல் குத்து விளக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து பூஜை பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பீஸோட விலை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு விளக்கும் தனித்தனி ப்ரைஸு, செட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி நிறைய குத்து விளக்குகள் உங்கள் வழக்கப்படி எப்படி நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணணுமோ அந்த மாதிரியான வெரைட்டிஸ் மாடல்ஸில் வந்து இங்கே நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து அன்னம் இருக்குது. அந்த விளக்கேற்றுற அந்த இடம்லாம் வந்து நல்ல குழிவாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ மைன்யூட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நாச்சியார் குத்து விளக்கு இதெல்லாம் வாங்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸு, அதை விட அழகான வெரைட்டிஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நிறைய இங்கே வச்சுருக்காங்க. சூப்பரான இந்த மாதிரி ஆன்டிக் பீஸோடைய ரேட்டுமே பாருங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ செட்டாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் 2 விளக்காவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று வாங்கி நாங்கள் டெக்கார் பீஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஏற்றி வச்சாதான் அழகுன்னு கிடையாது. சும்மா அப்படியே நம்ம வீட்டில் வச்சாலே அவ்வளோ நம்ம வீட்டை வந்து டெக்கரேட்டிவாக காட்டும்.
நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மனுஷன் விவசாயி வண்டி மாடு கட்டிட்டு போகிற மாதிரி பித்தளையில் பண்ணியிருக்காங்க. அந்த வேலைப்பாடு தான் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா ஸ்டர்டியாக இருந்தது. அட நம்ம சித்தி புத்தி விநாயகர் வண்டி மாடு ஓட்டிட்டு வராரு. ஆமாங்க, நம்ம விநாயகரே தூக்கிட்டு போய் இந்த வண்டி மாட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ வந்து நம்ம படத்தில் தான் சித்தி புத்தி விநாயகர் பார்த்துருப்போம். பட் வந்து சிலையிலுமே வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹோம் டேக்கார் செம்மறி ஆடு தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல வெயிட்டாக இருந்ததுங்க. அந்த வெயிட்டுக்கேற்ற ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் நடக்குதுன்றதுக்காக நிறைய பேர் இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கலச சொம்பு மாதிரி பார்த்துட்ருக்கோம். அதுவே வந்து வேலைப்பாடோடையே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளைனாக இல்லாமல் நிறைய டிசைன்ஸ், ஃப்ளாரல் டிசைன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம அப்படியே வச்சா கூட அதே கலரில் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். கீழேயும் ஒரு ஃப்ளாரல் டிசைன் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விளக்கு இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அகலமாக நல்லா அழகாக சூப்பராக நல்லா ஷைனிங்காக பிராஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்வஸ்திக் சிம்பிள் மேலே போட்டிருக்கு. இந்த விளக்கு நிறைய பேர் வீட்டில் இருந்தாலும் இது வந்து இப்போ கொஞ்சம் நியூவாக வந்திருக்கு. 770 ருபீஸில் இருந்தது. இதிலே வந்து பெருசு, சின்னது அந்த மாதிரி வந்து நிறைய மாடலில் இருக்குது. உங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்தது 195ல். இது நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கூட நீங்கள் நவராத்திரி டைம்ஸ்லலாம் கொடுக்கலாம். ஒரு அருமையான பொக்கிஷம்ங்க இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிராஸில் வந்து ஒரு பெட்டி மாதிரி, அதுவும் லீஃபி பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து அழகான பொருள். நீங்கள் இந்த மாதிரி கலைநயத்தோடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ன யூசேஜுக்குன்னு எனக்கு தெரியல. விவர்ஸ் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்ச கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தி உட்கார்ந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. கோயில்கள்லாம் பார்த்துருப்போம், பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. இதனுடைய ப்ரைஸ் வந்து 1600. இதிலே வந்து நல்ல பெரிய சொம்புங்க கூட நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. ஆன்டிக்கு, நார்மல் பிராஸு அந்த மாதிரி வந்து நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நடராஜர் இருக்கக்கூடிய விளக்கு. நடராஜர் விளக்குலாம் வந்து பார்க்குறது ரொம்ப ரேர் தான். நீங்கள் யாராவது வந்து நடராஜரோட டிவோட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விளக்குலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய குட்டி குட்டி வேலைப்பாடுகளோட நிறைய விளக்குகள் இங்கே இருந்தது விதவிதமாக. இதுவும் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான பொருள். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுன்னு நினைப்பீங்க நிறைய பேர். ஸோ அதுக்கெலாம் வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகக்கூடியது. அடுத்ததாக வந்து நிரந்தர கலசம், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீட்டில் வந்து டெய்லியும் கலசம் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி கலசம் கூட நீங்கள் வாங்கி பூஜை ரூமில் வைக்கலாம். இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் தேடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு டைம் ஸ்டோருக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 முகம் கொண்ட விளக்கு, குத்து விளக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. மேலே வந்து சூப்பரான ஒரு அன்னம் வச்சு பண்ணியிருக்காங்க. ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பெருமாள் டிவோட்டிஸ் இல்லை அந்த வழக்கம் கொண்டவங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி விளக்குகள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்கே உங்களுக்கான கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பினருமே யூஸ் பண்ணுற மாதிரி விளக்குகளுமே இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகைன் வந்து சுவாமி சிலைகளுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து லக்ஷ்மி தாயாருடைய சிலைகள் தான் இங்கே கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சிலைகள் தான் பர்டிகுலராக அப்படி இல்லாமல் இந்த கடையில் வந்து இருக்கிற எல்லா ஹிந்து காடஸ் அந்த சிலைகளுமே இங்கே நிறைய இருக்குது. ஸ்பெஷலாக வந்து வாராகி அம்மன் சிலை, இந்த கடையுடைய ஓனர் திருமதி ராஜலக்ஷ்மி மேடம், அவங்க வந்து இந்த வாராகியோடைய டிவோட்டி தான் அவங்க. ஸோ வந்து அதற்கான சிலைகளுமே இங்கே அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் யாராவது இப்போ இதை மாதிரி தேடிட்டுறீங்க அப்படின்னா இங்கே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வியூவர்ஸ், கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன், நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி சிலைகள் வந்து நம்மளை நிறைய சேனலில் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஒரு அனுபார் பக்தர் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 550க்கு வந்து இந்த மாதிரி சிலைகள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாதங்கள், அம்மன் தாயாருடைய பாதங்கள் வச்சு கும்பிடணும் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அழகழகான சுவாமி சிலைகள், அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்து இன்ச் பேஸில் தான் அவங்க ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வீட்டில் வைக்கக்கூடிய சிலைகள் தான். வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக கூட தெரியலாம், பட் வந்து எல்லாமே ஒரு மீடியம் சைஸில் தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். வீட்டிலையே வச்சு வழிபடலாம், அல்லது வந்து நம்ம டெக்கார் ஐட்டமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். முருகர்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு இதெல்லாம் காமிச்சிட்ருக்கீங்களே நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சிலைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. ஸோ அதனால தான் ஆல் அரவுண்ட் அந்த கடையில் இருந்த அழகழகான பொருட்களெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. விளக்கு கடைன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நிறைய விளக்குகள், ரேரான ஐட்டம்ஸ், ரேர் கலெக்ஷன்ஸ், அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கடையில் பார்க்கலாம். ஸோ அதில் ஒன்று தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ரேர் கலெக்ஷன், மயில் டிசைன் வச்ச மாதிரி ஒரு மயில் விளக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. விளக்குகளில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ அத்தனையுமே இந்த கடையில் இருக்குது. ஸோ இந்த முருகர் கண்காட்சி வாயிலாக வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய சிலைகளை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒரு திருப்தி எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் அண்ட் அழகழகான ஹோம் டெக்கார்ஸு, நிறைய வாராகி விளக்குகள், விதவிதமான குத்து விளக்குகள், ஆன்டிக் ஃபினிஷிங் அண்ட் பிராஸ், நார்மல் பிராஸ்லலாம் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அழகழகான கிச்சன் பொருட்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறீங்கன்னா பூஜை பொருட்கள், அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அண்டு வந்து நிறைய பிராஸ் கலெக்ஷன், ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்கள் மொபைலில் உடனுக்குடனே வேணும்னா இந்த மாதிரி சூப்பர் கண்டென்ட் உங்களுக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.